கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாத வரம் வேண்டுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாத வரம் வேண்டுமே. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் எங்களுக்கு கிருபைகளை கொடுத்து வழிநடத்தி வருகிற உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது நீர் எவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்திருக்கிறீரப்பா. உங்களை நாங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை நேசிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆத்துமா உமக்கு முழு உள்ளத்தோடு நன்றிகளை செலுத்துகிறது தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த ஆலோசனைக்காக சங்கீதம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராயிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் அவன் அவன் என்று யாரு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவன், இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிறதன் மனுஷனை குறித்துத்தான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருப்பவனுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்றால், வேதத்தில் பிரியமாய் இருக்கிறது மாத்திரமல்லாமல் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுகிறான் என்றால், அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்றால், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு வேதத்தில் பிரியமாய் இருக்கும் பொழுது, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட அவர் வார்த்தையின் மூலமாய் நமக்கு பேசுகிறார். ஜெபத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது நாம் அவரோடு கூட பேசுகிறோம். இந்த இடத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறது என்றால், வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பிதாவானவரிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது, கர்த்தர் வார்த்தை மூலமாக நம்மளை என்ன செய்கிறார்? நம்மளோடு கூட பேசுகிறார், நம்மளை வழி நடத்துகிறார். அது மட்டும் அல்லாமல், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன், வேத வசனத்தை வாசிக்கிறது மாத்திரம் அல்லாமல், வேத வசனத்தை தியானிக்கிற மனுஷன், அதாவது அவருடைய அதிசயங்களை, வார்த்தையில் உள்ள அதிசயங்களை காணும்படியான, அதில் இருக்கிற மறைபொருள்களை அறிந்து கொள்ளும்படியாக தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான் என்றால், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, ஒரு நீர்க்கால்கள், அதாவது நீர் ஓடையின் ஓரத்தில் நடப்பட்டுகிற மரங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? பச்சை பசேலென்று இருக்கும். அந்த மரங்கள் ஒருபோது என்ன செய்யாது? கனி கொடுக்காமே இருக்காது. அதுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். அதுக்கடுத்து இலையே உதிராது. நம்ம பருவங்களை பார்த்து நம்ம காலங்களை பிரித்திருக்கிறோம். வெயில் காலம், மழைக்காலம், இலையுதிர் காலம் என்றெல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி காலங்களில் இலை உதிர்கிற காலம் இருந்தா கூட, அந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், அவனுடைய மரத்தில எப்பொழுது என்ன செய்யாது? இலை உதிரவே உதிராது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய வேதத்தில், அதாவது ஒவ்வொரு நாளும் தினமும் இரவும் பகலும் 2 வேளை சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், அப்போ வேதத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார். நாம் எப்படி நடக்க வேண்டும், நாம் நடக்க வேண்டிய வழி என்ன என்பதை நமக்கு காட்டுகிற தேவன், நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணலா பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன், அவர் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மளை நடத்துகிற தேவன். உயர்வானாலும் தாழ்வான பாதையானாலும் அவர் நம்மளோடு கூட இருக்கும்
நோக்கும் பொழுது நமக்கு எந்த தீமையும் நமக்கு அணுகாத அன்பு பிள்ளைகளை. இந்த இடத்தில் உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அப்படி என்றால் செழிப்பான பாதையில் அவன் இருப்பான். வேதத்தை வாசிக்கிறவன் மட்டுமல்லாமல் வேதத்தின்படி தியானிக்கிறன் இரவும் பகலும் தியானிக்கிறவனுடைய வாழ்க்கை அவ்வளவு ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே. அவன் கனி கொடுக்கிற செடியாய் மரமாய் அவன் இருப்பான் அன்பு பிள்ளைகளே. அவன் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான கனி கொடுக்கிற வாழ்க்கை அவனால் வாழ முடியும் அன்பு பிள்ளைகளே. அப்படிப்பட்டவன் அவனுடைய வாழ்க்கையில் எது செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். எவ்வளவு ஒரு பாக்கியம் பெற்றவன். இந்த இடத்தில் வேதத்தை வாசிக்கிறவனுக்கு அவன் செய்வதை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் ஒரு சில சமயம் நம்முடைய புத்தியில் நம்முடைய அறிவின அந்த காரியத்தை செய்கிறோம் என்றால் ஒரு சில காரியங்கள் வாய்க்கும், ஒரு சில காரியம் ஃபெயிலர் ஆயிரும். ஆனால் வேதத்தில் இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் என்ன செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவனுடைய பாதைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் என்றுதான் அர்த்தம் அன்பு பிள்ளைகளே. ஆகையால் அன்பு பிள்ளைகளை வேதத்தை வாசியுங்கள், வேதத்தில் உள்ள வசனங்களை தியானியுங்கள். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளை. அப்படிப்பட்ட வேத வசனம் என்பது வார்த்தையானவர், அவர்தான் ஆவியானவர். கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் வார்த்தையானவர். அவரோடு கூட இரவும் பகலும் அந்த வார்த்தையை நாம் தியானித்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட இடைபடுவார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்து வழி நடத்துகிற நல்ல போதகர் அவர். நல்ல நல்ல அன்பு பிள்ளைகளை இந்த நாட்களிலும் வேத வசனத்தை தியானிங்கள், வேத வசனத்தில் பிரியமாய் இருங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம். அவருடைய வார்த்தை நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைகளுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வார்த்தையை நேசிக்கிறவனை கர்த்தர் ஒருபோது என்ன செய்ய மாட்டார், அவர் வழி விலகவோ தள்ளாடவோ விடவே விடமாட்டார் அன்பு பிள்ளைகளை. வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை பிரியமாயிருங்கள், இரவும் பகலும் அதை தியானிக்கிறவருடைய ஆசீர்வாதம் எப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.